ஓம் சாய்ராம். 1943ஆம் ஆண்டு சாயி சமாஜ அலுவலகம் 126 பிராட்டிஸ் சாலை, சென்னை என்ற விலாசத்திற்கு மாற்றப்பட்டது. சாயிபாபாவின் நூல்கள், கேலண்டர்கள், லாக்கெட்டுகள், பெண்டன்ட்டுகள், மோதிரங்கள் இவை அனைத்தும் சாயி சென்ட்ரல் ஸ்டோர்ஸ் என்ற கடையிலிருந்து விற்பனை செய்யப்பட்டது. 1970ஆம் ஆண்டு வரை ஷிரடியில் உள்ள கடைகளுக்கு கூட இந்த பொருள்கள் எல்லாம் இங்கிருந்துதான் அனுப்பப்பட்டது. 1953ஆம் ஆண்டு சாயி சமாஜத்திற்கு என்று சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டப்படும் வரை சாயிபாபாவின் பஜனைகளும் சாயிபாபாவின் பணிகளும் எந்த தொய்வும் இன்றி நடைபெறும் பொருட்டு நரசிம்ம சுவாமிஜி ஒரு சிறந்த முறையை கையாண்டார். அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏதாவது ஒரு பக்தரின் வீட்டில் சாயி பஜனைகளும் நாம சங்கீர்த்தனையும் நடைபெற ஏற்பாடு செய்தார். இறுதியில் நரசிம்ம சுவாமிஜி சாயிபாபாவின் மகிமைகளை விளக்கி கூறுவார். அதன் பிறகு அந்த பக்தருக்கு அவர் சாயிபாபாவின் திருவுருவ படத்தையும் பரிசளிப்பார். இவ்வாறு அடுத்த வாரம் அடுத்த ஒரு பக்தரின் வீட்டில் நடைபெறும். இவ்வாறு அங்கொருவரும் இங்கொருவருமாக இருந்த சாயி பக்தர்கள் அனைவரையும் இணைத்து இந்த சாயி இயக்கத்தை மிகவும் எளிய முறையிலும் சிறப்பான முறையிலும் நரசிம்ம சுவாமிஜி எடுத்து சென்றார். சென்னையில் சாயிபாபாவிற்கென்று ஒரு சொந்தமான இடம் கிடைக்கும் வரை நரசிம்ம சுவாமிஜியும் சாயிபாபாவும் பல்வேறு விலாசங்களுக்கு சாயி சமாஜ அலுவலகத்தை மாற்ற வேண்டியதாக இருந்தது. அவர்கள் இதில் மிகவும் சோர்வடைந்து விட்டனரோ என்று கூட கருத தோன்றுகிறது. ஓம் சாய்ராம்.